ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான சோகேமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகேமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோ மேலே ஹீலிங் மேஜிக் ஒர்க் ஆக மாட்டேங்கி இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஏமா மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை ஹீலிங் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ எந்திரிச்சதும் ஆமாம் நீ யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். நான் தான் அந்த பிளாக் ஸ்பைடர் அப்படின்னு வா சொல்கிறா. என்னது என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டியா, ஆனால் அதுக்கு என்னோட விருப்பமும் இருக்கணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் உங்களோட சர்வெண்ட் தான், நீங்கள் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஏன் பெர்மிஷனே இல்லாமல் ஏன் கான்ட்ராக்ட் போட விட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பெரிய சைஸ் ஸ்பைடராகவே அவள் அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதுக்கு தான் ஹியூமன் ஃபார்முக்கு மாற அப்படி பண்ணேன் அப்படின்னு ஷீன் சொல்கிறா. அந்த பொண்ணோட கார்ஸ்னால தான் அப்படி ஆயிருந்துச்சு. அந்த கார்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணி இப்போ அவளோட ஒரிஜினல் ஃபார்முக்கே மாறிட்டு தான் சொன்னாங்க. நான் ஒரு எல்டன் டார்ஃப், எங்களால் வெப்பன்ஸை வேற லெவலில் கிரியேட் பண்ண முடியும், உங்களோட இந்த லேண்டுக்கு எங்க ஆட்களும் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த டார்ஃப் கேட்கவோ சரி நம்ம ஹீரோ சொல்றான். பிளாக் ஸ்பைடர் கிட்டே இருந்து காப்பாத்திருக்கீங்க, நாங்க கண்டிப்பா லாயலா இருப்போம் அப்படின்னு அவன் சொல்றான். சரி நீங்க வந்து தங்கிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும். என்ன டக்குன்னு ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். இதுல என்ன இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க எங்க தகுனா ஃப்ரீயா எல்லாம் தங்க முடியாது, எங்களுக்காக வெப்பன்ஸை செஞ்சு கொடுக்கணும், மேபி நீங்க ஃபியூச்சர்ல டாக்ஸோ கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஷீன் சொல்றா. அதுக்கும் அவன் ஓகே அப்படின்னு சொல்றான். இந்தாங்க இந்த டிராகன் ஷெல்லை வச்சுக்கோங்க, உங்க ஆளுங்க ஈஸியாக அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஷீன் கொடுக்குறா. இவங்க நல்லாவே பேரம் பேசுறாங்க, ஒரிஜினல் புரோக்கர்ஸே தோத்து போயிருவாங்க போலியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ டெமி பிளேன்ல இருந்து வெளியே வந்து நம்ம ஹீரோ ஹியூமன்ஸ் இருக்கிற இடத்த தேடி போய்கிட்டு இருக்கான். தூரத்தில் ஒரு ஹியூமன் வில்லேஜ் இன்னைக்கே போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணும்போது ஷீன் வந்து ஒரு ரொம்பவும் முக்கியமான விஷயம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அந்த டெமி பிளேன்கே கூட்டிட்டு போறா. எங்க ரெண்டு பேருக்கும் நீங்க புதுசா ஒரு பேர் வைக்கணும், ஏன்னா எல்லாரும் எங்களை எப்படி கூப்பிடுன்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு அவ சொல்லுவோம். இதுக்காக என்ன கூப்பிட்டேன்னு கேட்கவும், இதுக்காவா, இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஷீன் சொல்றா. ஷீனுங்கிறதே உனக்கு நல்ல பேர் தானே, உன்ன பிளாக் ஸ்பைடர்னே கூப்பிடலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க தான் எனக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லவும், ஃபர்ஸ்ட் எனக்கு வைங்க மாஸ்டர், அவர் ஃபர்ஸ்ட் எனக்கு பேர் வச்சா தான் நம்ம பேசினபடியே நான் ஒன்று அவர் கூட ஃபர்ஸ்ட் படுக்க விடுவேன் அப்படின்னு சொல்லி ஷீன் சொல்றா. என்னடா பேசிக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். சரி ஒரு பேர் தானே வைக்கணும், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவோ, ஒரு நாளை இதுக்கே கடத்திடுவீங்க போலியா அப்படின்னு ஷீன் சொல்றா. டோமவே, எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் உமன் சாமராயோட பேர் அது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் நினைச்சது கரெக்ட் தான் அப்படின்னா பொண்ணுங்களையும் சாமராய் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ பாடி இப்போ க்ளோ ஆகுது. பாடி ஏன் க்ளோ ஆகுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நேம் வச்சா என்னோட மேஜிக் பவர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஷீன் சொல்றா. எனக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் ஸ்பைடர் சொல்றா. உனக்கு என்ன பேர் வைக்கலாம், நீ இவ்வளோ நாளா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மறந்து போயிட்ட, இப்பதான் புதுசா லைஃபை ஸ்டார்ட் பண்ற, ஸோ ஜீரோ மியோ இதுதான் உன்னோட பேரு, நீ இப்பதான் லைஃபை புதுசா ஸ்டார்ட் பண்ற மாதிரி, ஸோ ஜீரோ அப்படிங்கிறதும் எனக்கு ப்ரிஃபரபிளான வாட்டர் எலமெண்ட், ஸோ வாட்டர் இந்த பேரை சேர்த்து தான் மியோன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு உங்களுக்கு ப்ரிஃபரபிளான வாட்டர் எலமெண்ட் பேரை எனக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கு என்னதான் ரொம்பவோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மியா ரொம்பவும் ஹாப்பி ஆகுறா. என்ன இது தெரியாத புது ஆளுங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இனிமே என்னோட பேரு டோமவே அண்ட் என்னோட பேரு மியோ, இனிமே நீங்க இப்படிதான் என்ன கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. மாஸ்டரை எப்படி கூப்பிடலான்னு மெஜாரிட்டி ஓட் வச்சு முடிவு பண்ணுவோம். மை லார்ட் அப்படின்னு கூப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் சீர் அப் பண்ணுங்க, யங் மாஸ்டர்னு கூப்பிடணுங்கிறவங்க எல்லாம் சீர் அப் பண்ணுங்க, அரசேன் கூப்பிடணுங்கிறவங்க எல்லாம் சீர் பண்ணுங்க. ஓகே முடிவாயிடுச்சு, இனிமே நீங்க யங் மாஸ்டர் நாங்க உங்களை எப்படி கூப்பிடணும்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு மியா கேட்கவும், ஆல்ரெடி எப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மத்தவங்களை பார்க்கவோ எல்லாரும் அந்த பேர் பிடிச்சிருக்கு, சரி அப்படியே கூப்பிடுங்கன்னு சொல்லவோ யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சீர் அப் பண்றாங்க. எல்டன் டார்ஃப் வந்து அவனோட வில்லேஜ் சீஃபை கூட்டிட்டு வந்திருக்கான். யங் மாஸ்டர் நீங்க பாக்குறதுக்கு ஹியூமன் மாதிரியே தெரியலையே, காடஸ் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சாங்களா அப்படின்னு அவன் கேட்கவும், என்னது அந்த காடஸா, அவன் அசிங்கமா இருக்கன்னு சொல்லி என்ன வேஸ்ட்லேண்ட்ல தூக்கி போட்டுட்டா, அவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அப்படியா ரொம்பவும் நல்லது, நாங்க உங்களுக்கு லாயல்ட்டியா ஒர்க் பண்ணுவோம் யங் மாஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் என்னோட ஃபாலோவர்ஸ் லிசர்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி டோமவே சொல்றா. உனக்கு ஃபாலோவர்ஸா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஒரு இன்வின்சிபிள் டிராகன், மறந்துட்டீங்களா, எல்லாரும் யங் மாஸ்டருக்கு வணங்குங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ எல்லாருமே வணங்குறாங்க. யங் மாஸ்டர் இவங்க தான் என்னோட ஃபாலோவர்ஸ் ஆல்கே, நீங்க கொடுத்த சாப்பாட்டுல எல்லாருமே பலன் அடைஞ்சாங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஸ்பைடராவா குத்திட்டு அதுக்கு அசால்ட்டா ஹீலிங் ஆகுறத காமிக்கிறா. அவங்க பாடி அண்ட் சொல் எல்லாமே யங் மாஸ்டருக்கு தான் சொந்தம் சரியா அப்படின்னு சொல்லவோ எல்லாரும் வெக்கப்படுறாங்க. முடியாதுன்னு சொல்றவங்கள நான் இங்கேயே சாப்பிட்டுருவேன் அப்படின்னு மியா சொல்றா. யங் மாஸ்டர் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் ஒருத்தி சொல்லவும், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. ஒரு லீடரா அவங்க முன்னாடி என்ன பேசுறதுன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. அவங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம், மத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் சொல்லிருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். டெமி பிளேன்ல இருந்து வெளியே வந்து இப்போ ஹியூமன் வில்லேஜ் கிட்ட போறா. ஒரு ஹியூமனை பாக்குறா, ரொம்ப அழகா இருக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ கிட்டக்கு போவோம், ஐயோ மான்ஸ்டர் அப்படின்னு பயந்து ஓடுறா. என்னது மான்ஸ்டரா, ஒருவேளை என் பின்னாடி ஏதாச்சும் மான்ஸ்டர் நிக்குமோ நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா எதுவுமே இல்ல. அவளுக்கு தெரிஞ்ச வேற யாரையோ நான் ஞாபகப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப போறான். வில்லேஜே போருக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. ஏங்க நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னு அந்த ஹியூமன்ஸ் பேசுறது இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு கேக்குது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது, எல்லா பேசுறது எழுதுறதோ புரிய ஒருத்தங்களோட தவிர அப்படின்னு சொல்லி அந்த காடஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிருப்பா. ஹியூமன்ஸ் லாங்குவேஜ் மட்டும் புரியாதபடி நம்ம ஹீரோக்கவா பண்ணிருக்கா. நம்ம ஹீரோ இப்ப சோகத்துல வந்து உட்கார்ந்துருக்கான். இப்ப அம்மா வந்து நடந்ததை கேள்விப்பட்ட யங் மாஸ்டர், உங்களுக்கு உண்மையிலேயே காமன் தெரியாதா அப்படின்னு கேட்கவும், என்னது காமனா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஹியூமன் லாங்குவேஜ் தான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லாங்குவேஜ் விட்டுல அவங்க எதுக்காக என்ன அட்டாக் பண்ணாங்க, என் மூஞ்சின்னு அவ்வளவு
பயங்கரமாவா இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும் உங்க மூஞ்ச பார்த்தா அப்படின்னு சொல்லி டோமவே சிரிக்கவும் டம்முன்னு நம்ம ஹீரோ கொட்டிருந்தான். உங்க உடம்புல இருந்து வர ஆறாவை பார்த்து தான் எல்லாரும் பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க கண்ணுக்கு நான் எப்படி தெரிஞ்சிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் 7 டீமன் கிங் ஒரே நேரத்தில் வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் டோமவே சொல்றா. உங்களோட மேஜிக் பவரை உள்ள இழுத்து கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோவோ ட்ரை பண்றான். சூப்பரா பண்றீங்க மாஸ்டர், இப்போ ஒரு டீமன் கிங் கம்மியான மாதிரி தெரியுது அப்படின்னு மியா சொல்லவும் நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த டுவார்ஃப் கிட்ட நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்கறான். நான் காமன் லாங்குவேஜை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போறேன், என்னோட மேஜிக் பவரையோ கம்மியாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ காமன் லாங்குவேஜ் படிக்கிறான். விஷயம் இதை கூட படிக்க முடியலையா அப்படின்னு டோமவே காமன் லாங்குவேஜ்ல நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணவே எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவில் திட்டுறான். உங்க மானா பவரை கம்ப்ரஸ் பண்றதுக்கு இந்த ரிங்கை நீங்க கையில எடுத்து போடணும், ஆனா இதை போட்டா நீங்க இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு, உங்க மானா பவரை இது மொத்தமா உறிஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோ கையில போட்ட அடுத்த செகண்டே அதை வெடிக்குது. உங்களை கொல்ற லெவலுக்கு பவர்ஃபுல்லா இதை கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த டுவார்ஃப் போறான். நம்ம ஹீரோவோட காமன் லாங்குவேஜ் ஒழுங்கா பேச முடியல, பேசாம நான் இப்படி எழுத்தாவே காமிச்சா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். புது ரிங்க அந்த டுவார்ஃப் செஞ்சு கொண்டு வந்திருக்கான். இதை நம்ம ஹீரோ போடுவோம், அது வெடிக்கல அண்ட் மானா பவரையும் உரியுது. இதோட லிமிட் அதை அடைஞ்ச உடனே அந்த ஸ்டோன் ரெட் கலர்ல மாறிடும், அப்ப நீங்க வேற போடணும் அப்படின்னு சொல்லி அந்த டுவார்ஃப் சொல்லுது. எஸ் நான் ஹியூமன்ஸ் மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ போறான். ஆல்ரெடி அவங்க என்ன பார்த்துட்டாங்க, மாஸ்க் போட்டதுனால யாருக்கு இப்ப அடையாளம் தெரியாது. ஆமா நீங்க 2 பேரையும் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ ஒரு சாமராய் எப்பவோ சாமராய் சூட்ல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி டோமவே சொல்றா. இது என்னோட புது அவுட்ஃபிட்னு தச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மியா சொல்லவும் இதுவும் உனக்கு அழகா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் எப்பவோ இதையே அப்ப போட்டுக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. டெமி பிளேன்ல இருக்கிற பழங்களை எடுத்துட்டு வந்து மெர்ச்சன்ட் மாதிரி இந்த சிட்டிக்குள்ள இவங்க நுழைறாங்க. ஒரு சின்ன பொண்ணு இவங்களை நோட்டீஸ் பண்றா. இங்க இருக்கிற எல்லாருமே இவ்வளவு அழகா இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இதெல்லாம் ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்லி டோமவே சொல்லவும் அழகா இருக்கிறவங்களே ஆவரேஜ்னு சொன்னா அப்ப நாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட்வென்ச்சரர் கில்டுக்கு நம்ம ஹீரோ ரெஜிஸ்டர் பண்ண போறான். ரிசப்ஷனிஸ்ட் கூட கியூட்டா இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோவை பார்க்க சந்தேகமா இருக்கிற மாதிரியா அவ பார்க்கவும் இவர்கிட்ட பார்த்து பேசுங்க, ஏன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு நெக்ஸ்ட் ஓனராக போறவர் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. இவரோட கர்ஸ்னால இவரால் பேச முடியாது அப்படின்னு டோமவே சொல்றா. இப்ப எழுத்து மூலியமாவே நம்ம ஹீரோ அவங்க கிட்ட பேசுறான். இதுதான் அட்வென்ச்சரர் கில்டோட மேப், இதுல நீங்க ஈல தான் ஆரம்பிக்கணும், அப்படியே படிப்படியா முன்னேறி ஹையஸ்ட் ரேங்கிங்க்கு நீங்க போவீங்க. சில குவெஸ்ட் நீங்க ஃப்ரீயா செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனா உங்களோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும். சில கிளைண்ட்ஸ் உங்களை ஸ்பெசிஃபிக்கா கேட்பாங்க, அந்த குவெஸ்ட்டுக்கு உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க, பட் ரேங்க் இன்க்ரீஸ் ஆகாது. சரி உங்ககிட்ட மெர்ச்சன்ட் லைசன்ஸ் இருக்கும்ல நம்ம கேட்குவோம், அதை நான் தொலைச்சிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த சிட்டிலேயே ஒரு மெர்ச்சன்ட் லைசன்ஸ் கடை இருக்கு, அங்க போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லி இவங்க லெவல் அளந்து பார்த்தா டோமவே அண்ட் மியா லெவல் ரொம்பவே அதிகமா இருக்கு. லெவல் 1000 வரைக்கும் மெஷர் பண்ற அந்த ஸ்க்ரோலை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுக்குறாங்க. டோமவே 150ல இருக்கா, மியா வந்துட்டு லெவல் 620ல இருக்கா. எனது நான் கம்மியா இருக்கா, ரீமேட்ச் வாங்கி இன்னொரு ஸ்க்ரோல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி டோமவே காமெடி பண்றா. அவங்களுக்கு இப்போ அட்வென்ச்சரர் லெவலில் கொடுக்குறாங்க. ஆமா இருக்கிறதுலே ஹை லெவல் அட்வென்ச்சரர் யாரு அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் நெக்ஸ்ட் லெவல் அட்வென்ச்சரர் ட்ரிபிள்எஸ் லெவல் 940 சோஃபியா பால்கா. அவ ஒரு டிராகன் ஸ்லேயர்னு சொல்லவும் எந்த டிராகனை கொன்னா அப்படின்னு சொல்லி டோமவே கேட்கறா. லான்சர் அப்படின்னு அந்த லேடி சொல்லவும் ஓ அந்த முட்டாளா அப்படின்னு சொல்லி டோமவே நினைக்கிறா. சோஃபியா பால்கா தான் ஹையஸ்ட் ரேங்கிங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ நம்ம ஹீரோ லெவல் அளந்து பார்த்தா லெவல் 1ல தான் நம்ம ஹீரோ இருக்கான். இப்போ ஒரு ஹோட்டல்ல அவங்க ரூம் எடுத்து தங்குறாங்க. ஒரு நைட்டுக்கு 6 கோல்டு காயின்ஸ் வரும் சார் அப்படின்னு அங்க இருக்கிறவன் சொல்லவும் காப்பர் காயின் 1000 yen, சில்வர் காயின் 10,000 yen, 6 கோல்டு காயின் ரொம்ப அதிகமே நம்ம ஹீரோ யோசிக்கவும் நான் ஒரு ஹை லெவல் அட்வென்ச்சரர், என்னையவே ஏமாத்தலான்னு பாக்குறியா, உண்மையான ரேட் என்ன அப்படின்னு சொல்லி டோமவே கேட்கவும் சாரி மேடம் தப்பா கால்குலேட் பண்ணிட்டு 2 கோல்டு காயின் தான் அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு தண்ணி பாட்டில் கூட இங்க 200 காப்பர் காயின் வருது, இங்க ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடம் அப்படிதான் மாஸ்டர், மாற்றத்துக்கு நீங்க பழகிக்கிடணும் அப்படின்னு சொல்லி டோமவே சொல்றா. அப்புறம் டோமவே நம்மள ஃபாலோ பண்றவங்களை என்ன பண்ணலான்னு இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும் ஓ நீங்களும் நோட்டீஸ் பண்ணீங்களா, நம்ம மெர்ச்சன்ட்ங்கிறதுனால நம்ம கிட்ட திருட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம பொருட்களை இன்னைக்கு நைட் நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லுவோம். என்னது நானா அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. நைட்டு திருடுறதுக்காக வராங்க. டோமவே அதை நோட்டீஸ் பண்றா. மாஸ்டர் கூட தனியா டின்னருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி மியா ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அப்போ ஒரு சின்ன பொண்ணு அவங்க கிட்ட வரா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமேல நிறைய டீடைல்ஸ் இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓரளவு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன், பட் சின்ன சின்ன டீடைல்ஸை மட்டும் மிஸ் பண்ணிருந்தேன். ஏன்னா அது மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இம்பார்ட்டன்ஸா இருக்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கரெக்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். கதை எப்படி உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.